இஸ்ரேல் நாட்டுக்குள் காசா அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி புகுந்து தாக்குதல் நடத்தி 2500க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் மற்றும் 250க்கும் மேற்பட்டோரை காசாவில் உள்ள அந்த பாதாள சுரங்கத்திற்குள் பணைய கைதிகளாக அவர்கள் கடத்தி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த பணைய கைதிகளில் 130 பேரை இன்னும் மீட்க இயலவில்லை. அவர்களில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஈரான் நாட்டிலிருந்து ட்ரோன் தாக்குதல்கள் என பல்வேறு விதமான நெருக்கடிக்கு இஸ்ரேல் ஆளாகி இருப்பதால் இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நேதன்யாகு பதவி விலக வேண்டும் என்று இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவீவ் நகரிலேயே போராட்டங்கள் வெடித்துள்ளன. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் முன்பாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று பெஞ்சமின் நேதன்யாகு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது 130 இஸ்ரேலியர்களை காசா பகுதியிலிருந்து மீட்டு தர வேண்டும் என்ற கோஷங்களை முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். இதே போல பல்வேறு நாடுகளிலும் அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட இங்கிலாந்து, லண்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களிலும் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான போராட்டங்கள் வலுவடைந்து வருகின்றன. மேலும் போர்க்குற்றங்கள் புரிந்ததாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் அவருக்கு எதிரான விசாரணை நடவடிக்கைகளும் தொடங்கி இருக்கின்றன. இப்படி சர்வதேச அளவிலும் உள்நாட்டிலும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுக்கு எதிரான போராட்டங்கள் எதிர்ப்பு வலுத்து வருவதால் அவர் ராஜினாமா செய்ய முடிவு எடுத்திருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் என்றும் முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதற்கு முடிவு செய்ததால் தான் இந்த போராட்டம் இஸ்ரேல் நாட்டில் தற்போது வலுவடைந்திருக்கிறது என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலில் உள்நாட்டு நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பதவியை ராஜினாமா செய்துள்ளாரா, அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை அந்நாட்டிடமிருந்து வெளியாகவில்லை. இருந்த போதிலும் அங்கு உள்நாட்டு நெருக்கடியும் மற்றும் பல்வேறு நாடுகளின் சார்பாக இஸ்ரேலுக்கு தற்போது நெருக்கடி பல விதங்களில் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 130 இஸ்ரேலியர்களையும் காசா பகுதியில் இருந்தும் ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள அந்த பணைய கைதிகளை மீட்பது குறித்தும் உயர்மட்ட ஆலோசனை மற்றும் அந்த மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.